கொண்டிருப்பார். சீக்கிரமாக சென்று என்னுடைய பேரா வந்திருப்பது நீங்கள் யார்? கனகத்தை சேர்ந்தவன் காட்டுவாசி. காட்டுவாசி ஐயா, என்ன நீங்க மனசார வாழ்த்துங்க. நான் யார் தெரியுமா? நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். ஆமாங்க, என் பேர் தான் வந்து சொல்றது தெரியலங்க, எப்படி சொல்வதுன்னு. ஆமாங்க. எதற்காக பயப்படுகிறாய்? பார்த்த உடனே பயமா இருக்கு. பார்த்தவுடன் பயமாக இருக்கிறதா? ஆமா, மனசெல்லாம் பதற்றமாக இருக்குங்க. பதட்டம் வேண்டாம், பதட்டத்தை ஒரு உறவாக ஒதுக்கி விட்டேன். என் பேர் தாங்க அபிராமி. அபிராமி? ஆமா. பெயருக்கற்ற உருவத்தை கற்ற பெயர். அதுபோல் பெயர் இந்த காலகத்தில் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லையா? எதுக்காக என்ன இவ்வளவு அழகா வர்ணிக்கிறீங்க? பூக்களை கண்டால் வண்டுகள் எதற்காக செல்ல? அதில் இருக்கின்ற தேனை அருந்துவதற்காக. பெண்களை கண்டால் ஒரு ஆடவன் எதற்காக வருவார்? எதுக்காக தெரியல. கட்டி அழைத்து ருசி பார்க்க. கட்டி அரவணைத்து ருசி பார்க்க. ஐயோ, நீங்க ஒரு காட்டு வாசின்னு சொல்றீங்க, கட்டி அரவணைத்து முத்தம் கிட்டம் சொல்றீங்களே. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. ஆமா, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் மானத்தோட வாழ நினைக்கிற பெண்ணுங்க. நீங்க நினைக்கிற தவறான மூன்றாம் பிரேமோன்ற உள்ளத்தை ஆப்பிள் போன்ற ராதுளை போன்ற உதடுகள் சக்க சமந்த இலக்கு சும்பவல கண்ட பில் போன்ற அகண்ட மார்பகம் என்னொன்னட்டை என்ன உட்டை இதுபோல் அழகா இந்த கழகத்தில் பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லையா? இப்பதான் பார்த்துட்டீங்களா? போயிடுங்க. பார்த்துட்டீங்க. பார்த்த உடனே மனமானது துடிக்குதா? சொல்லுவா. மழைப்பெய்தால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதைத்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். நீங்க நினைக்கிற தவறான பெண் கண்டவரையில நான் போயிடறான். நீ நினைப்பதெல்லாம் பகல் கனவே. பழிக்கவே பழிக்காது. வந்த வழி பார்த்து போயிட்டா உனக்கு நல்லது. இதே இடத்துல உடனே போனாலும் சரி, நீ நினைப்பது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. இவை அனைத்து முன்னோடிகளும் நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் மரணமடைக்கிறேன். வர்ணிச்சாலும் சரி, உன் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது, வர முடியாது. நிச்சயமாக சத்தியமாக ஆண்டவனை தேடுகின்றேன்.
சுத்தமான போறபோக்கு புளிய மரத்துல போயிட்டு வேட்டையாடுகின்ற நான் கெட்டவன். நீ ஒரு கெட்டவன்டா. தொட்டு கெட்டான் இந்திரா. தொடாமல் கெட்டான் ராவணன். சொல்லி கெட்டான் சோமத்திரன். சொல்லாமல் கெட்டான் அரிச்சந்திரன். ஆரி ஆரி கொடுத்தான் கண்ணன். குடுக்காமல் கெட்டான் துரியன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பேர் சுத்தியம். கெட்டவன். அடா பாவி, இதே பண்ணாலும் சரி, நீ நினைப்பது ஒரு காலமும் நடக்கவே நடக்காதுடா. அபிராமி, நான் நினைத்தால் என்னுடைய மந்திர சக்தியால் உன் மூச்சை அடைத்து உன் கற்பை என்னால் சூறையாடும். அடா பாவி, ஆனால் இருவரும் ஒன்றுபட்டால்தான் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பார்கள். எப்பொழுது என்னுடைய ஆசைக்கு இணைய மறுக்கிறாயோ, என்னுடைய ஆசை, என்னுடைய அழகை மறுக்கிறாயோ, உனக்கு ஒரு சாபம் ஒன்று கொடுக்கிறேன். அடா பாவி, எனக்கு ஒரு சாபமா? உன் சாபம் என் நீலக்குணம் மிதிக்கவே மிதிக்காதுடா. பார்த்து விடலாமா? ஆமா. ஓம் சக்தி தாயே, எப்பொழுது என்னை நீ வெறுக்கிறாயோ, உலகத்திலே 4448 வியாதி உனக்கு குஷ்டம் பிடிக்க வேண்டாம். குஷ்டம் பிடிக்க இந்த சாபம் எப்பொழுது வலிக்க தெரியுமா? எப்பொழுது வலிக்க தெரியுமா? எப்பொழுது? உனக்கு திருமணம் ஒன்று நடந்தால், திருமணம் ஒன்று நடந்தால் முதலர் வந்து உன்னுடைய கணவன் கரம் உன் மீது பட்டவுடன் நான் கொடுத்த சாபம் பலித்தேன். ஓ இந்த பாவிக்கு திருமணம் என்று சொல்ல உடனே என் கணவர் கையானது என் மேல் பட்டால் இந்த பாவிக்கு குஷ்டம் பிடித்தம் என்று உரைத்து விட்டானே. ஒருவேளை என் கணவர் இருந்து விட்டார், இந்த பாவியுடைய நிலைமை என்ன ஆவதுன்னு தெரியவில்லையே. ஆண்டவா, இந்த பாவி நான் இதற்காக பெண்ணாக பிறக்க வேண்டும். பெண்ணாக பிறக்கும் போது இந்த பாவி மண்ணாக பிறக்க கூடாதா சுவாமி? ஆண்டவா, அவர் வாழ்க்கையெல்லாம் நீ போட்ட கணக்கு தப்பு இறைவடி பழக்கும்படி வாசலிலே வாழை மரமும் பக்கடைய நான் வளர்த்தே தாழை மொழி முதராஜி காலை கையிலே ராஜி வாசலிலே வாழை மரமும் பக்கடைய நான் வளர்த்தே. சிந்தனைக்கு சொன்னாக சிந்தனைக்கு சொல்லாதே எந்த சுகத்தானி வாசலிலே வாழை மரம் மக்களைய நான் வளர்த்தி தாழை மொழி முதராட்சி தாலி கையில் எதிராட்சி வாசலிலே வாழை மரம் மக்களைய நான் வளர்த்தி. தாயினை நான் பிரிந்தேன், தலைமை வாடினேன். தாயை நான் பிரிந்தேன், தனிமை வாழ்கிறேன். இரவும் சோதனையோ இரவும் சோதனையோ எனக்கு
எதற்காக வேதனையோடு இருக்கு? ஒண்ணு இல்லைங்க. வேதனையே வேண்டாம். சரிங்க. என்னுடைய தாய் தந்தையிடத்தில் நான் சென்று சொன்னேன். அப்பான ஒரு ஏழ்மையான பெண்ணு காதலிக்கிற மாதிரி சொன்ன உடனே திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. சம்மதம் சொல்லிட்டாங்களா? என்ன செய்ய வேண்டும்? வருகிற வெள்ளிக்கிழமை உனக்கு எனக்கு திருமணம். உன் அண்ணனை எடுத்து சொல்லி நீயும் உன் அண்ணனும் சீக்கிரமாக அரண்மனைக்கு வந்து சேருங்க. சரிங்க. சந்தோஷமா எதுக்காக மனம் என்னுடைய கணவருக்கு தெரிந்தால் என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டார். அந்த பாவி நிலைமை என்ன அவனு தெரியல. அந்த படுபாவி கொடுத்த சாபத்தினால் என்னவோ கடவுளுடைய விதித்தான். விதியின் விளையாட்டா என்னவென்று தெரியல.